கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே சொத்து பிரச்சினையில் இசக்கியம்மன் கோயில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் காவல்துறை விசாரணைக்கு பயந்து மோகன்ராஜ் என்பவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி புகார் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரின்ஸ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். பிரின்ஸ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வியனூரில் சுந்தர் என்பவர் இசக்கியம்மன் கோவில் ஒன்றை வைத்துள்ளார். இவரது சகோதரர் கிருஷ்ணனுக்கும் இவருக்கும் இடையே சொத்து பிரச்சனை இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கிருஷ்ணனின் மகன் சஜின் என்பவர் இந்த கோவிலுக்குள் புகுந்து சுந்தரை தாக்கியதோடு அங்கிருந்த சுவாமி சிலைகளையும் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக சஜின் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இதையடுத்து ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தனது நண்பர்களுடன் கோவிலுக்குள் புகுந்து இரண்டாவது முறையாகவும் கோவிலுக்குள் புகுந்து அங்கு தாக்குதல் நடத்தி சுவாமி சிலைகளை சேதப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாகவும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சஜின் மற்றும் அவரது நண்பர்கள் ஜஸ்டின்ராஜ், மோகன்ராஜ், லிபின்ராஜ் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். பின்னர் நிபந்தனை ஜாமீனில் இவர்கள் விடுவிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே கோவிலுக்குள் புகுந்து சேதப்படுத்தியது தொடர்பாக விசாரணைக்காக சஜினை போலீசார் அழைத்துச் சென்றுள்ளனர். விசாரணை நடத்தி வருவதை அறிந்த நண்பர் மோகன்ராஜ் என்பவர் மருதூர் குறிச்சியில் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இதனிடையே இவரது மனைவி சந்தியா இதுகுறித்து தக்கலை காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.